வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புறநூலிலிருந்து இரண்டாம் பத்தில் அமைந்த ஒரு பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய பாடல் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற சேர அரசனுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடல். இந்த பாடலை எழுதியவர் குமட்டூர் கண்ணனார் என்ற புலவர். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பதிற்றுப்பத்து அப்படிங்கிற நூல் முழுக்க முழுக்க சேர மன்னர்களுடைய சிறப்பை பற்றி பாடக்கூடிய நூல் அப்படின்னு. அந்த வகையில் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற சேர அரசனுடைய புகழை, அவனுடைய வெற்றி சிறப்பு, அவன் எந்த வகையில் தன்னுடைய நாட்டை பாதுகாக்கிறான் அப்படிங்கிற அந்த சிறப்பு, இதை இரண்டையுமே சொல்லக்கூடிய வகையில் ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடலுக்கான தலைப்பு தான் பூத்த நெய்தல் அப்படிங்கிறது. இந்த தலைப்பு எப்படி தேர்வு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தா, இந்த பாடல் மொத்தம் 28 வரிகள் கொண்டது. எப்படி தொடங்குது அப்படின்னா, துருத்த வயல் ஆறல் பிறழ்னவும் ஏறு பொருண செரு உழாது வித்துனவும் கரும்பின் பாத்தி பூத்த நெய்தல், இப்படியாக பாட்டு தொடங்கி மொத்தம் 28 வரிகள் அமைஞ்சிருக்கு. இதில் இந்த பூத்த நெய்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தை சிறப்பான வார்த்தையாக இருக்கிறதா நினச்சதுனால அந்த தலைப்பு இந்த பாடலுக்கு இடப்பட்டிருக்கிறது. இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். குமட்டூர் கண்ணனார் எப்படியாக அந்த சேர அரசன் நெடுஞ்சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பற்றி பாடுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மன்னனை எப்படி சொல்கிறாருன்னா, பெருமை மிக்க வேந்தனே அப்படின்னு பாராட்டுறார். பெருமை மிக்க வேந்தனே, உன்னுடைய பகைவர்கள் நாடுகளை அந்த ஆணிர்கள் மேய்ந்து கொண்டிருந்தன. ஆணிர்கள்னால் அந்த பசு கூட்டங்கள் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்படிப்பட்ட அந்த பசு கூட்டங்கள் பார்த்திங்கன்னா, அந்த மேய்ந்த பகுதிகளில் வயல்கள் இருக்குது. அந்த வயல்களில் பார்த்திங்கன்னா ஆரல் மீன்கள் இருக்குது. ஆரல் மீன் அப்படிங்கிறது மீன்களினுடைய வகைகளில் ஒரு வகை அது. அப்போது பெருமை மிக்க வேந்தனே, உன்னுடைய பகைவர் நாடுகளில் அந்த பசு கூட்டங்கள் தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் வயல்கள் இருக்குது. அந்த வயல்களில் ஆரல் மீன்கள் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பன்றிகள் இருந்தன. அந்த பன்றிகள் கிழங்கை எடுப்பதற்காக என்ன பண்ணுது அப்படின்னா, நிலத்தை தோண்டுது. அப்போது நிலத்தை தோண்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நிலம் சேராகி அங்கே உழவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் விதைக்கக்கூடிய இடங்களாக மாறுச்சு. இப்போ நம்ம விவசாயம் பண்ணணும்னா அந்த கலப்பை வச்சு அந்த ஏர் உழுவோம். அந்த ஏர் உழுதுக்கப்புறம் தான் அங்கே பயிரிட முடியும். ஆனால் பன்றிகள் கிழங்குகளை தோண்டணுங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் தோண்டி விட்டுருக்கிறதுனால இப்போ நம்ம உழ வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ஏற்கலப்பை பூட்டி உழ வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த பகுதி விதைக்கக்கூடிய இடங்களாகவே மாறிடுச்சு. அதற்கப்புறம் அங்கே பாத்திகளில் கரும்பு வளர்ந்திருக்கிறது. அந்த அந்த அதே பாத்தியில் நெய்தல் மலர்களும் அதிகமாக வளர்ந்திருக்கின்றன. அதுதான் அந்த பூத்த நெய்தல் அப்படிங்கிறது நம்ம பாட்டினுடைய தலைப்பு. அப்போ நெய்தல் மலர்கள் பெரிதாக வளர்ந்திருக்கின்றன. அந்த மலர்கள் அங்கே இருக்கக்கூடிய எருமைகளுக்கு தீனி ஆயிடுச்சு. அப்போ எருமைகள் நல்லா சாப்பிடுது. அதனால் கரும்புகளுக்கு எந்த பாதிப்புமே வரல. ஏன்னா அந்த இப்போ எருமையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, போய் மேய்ஞ்சிடும். அப்படியே அந்த கரும்பு பாத்தியில் உள்ள எல்லாம் சாப்பிட்ரும். ஆனால் அதுக்கு வெளியிலேயே அந்த நெய்தல் மலர்கள் பெரிதாக வளர்ந்துருக்கக்கூடிய காரணத்தினால அது அப்படியே அந்த எருமைகளுக்கு என்னவோ மாறிடுச்சுன்னா தீனியாக மாறிடுச்சு, உணவாக மாறிடுச்சு. அதனால் அந்த எருமைகள் வேறு இடங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த நெய்தல் பூக்கள் தடுத்து விட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மகளிர், அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆரவாரத்தோட துணங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான கூத்து ஆடுறாங்க. அப்போ ஆடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே அந்த பூக்களெல்லாம் சிதறுது. அந்த ஆம்பல் பூக்கள்லாம் சிதறி விளையாடப்படுது. அந்த பூக்கள் சிதறதுனால அந்த பசுக்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆம்பல் மலர்களை எல்லாம் போய் சாப்பிடுது. அங்கு பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் நல்ல செழிப்பாக இருக்குது. பறவைகள் ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே மருத மரங்கள் அங்கே இருக்குது. அப்புறம் மலர் பொய்கள் எல்லாம் இருக்குது. அந்த புலவர்கள் எல்லாம் பாடக்கூடிய அளவுக்கு அந்த புகழையும் பயனையும் உடையதாக உன்னுடைய பகைவர்களுடைய ஊர்கள் விளங்கின. அப்போது இந்த அரசன், சேர அரசன் நெடுஞ்சேரலாதனை அந்த எதிரி மன்னன் பகைக்காத காலம் வரைக்கும் அந்த நாடு எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த பகைவர் நாடுகளில்
அந்த பசு கூட்டங்கள் கட்டிய வயல்களில் ஆரல் மீன்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பன்றிகள் சண்டையிட்டதுனால நிலம் சேராகி அங்கே உழவு செய்ய வேண்டாமல் விதைகள் அதாவது உழவு அப்படின்னா அந்த ஏர் கலப்பை பூட்டி உழ வேண்டிய அவசியம் இல்லாமல் விதைக்கக்கூடிய இடங்களாக அது மாறிடுச்சு. கரும்பு வளர்ந்த பாத்தியில் நெய்தல் மலர்கள் பெருசாக வளர்ந்துருக்குது. அதனால் எருமைகளுக்கு தீனிக்கு வேறு பஞ்சம் இல்லை. எருமைகள் வேறு இடம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதான் வயதான காலத்தில் கூட அந்த எருமைகள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. மகளிர் ஆரவாரத்தோட அந்த கூத்தாடுறாங்க. அங்கே பசுக்கள் பார்த்திங்கன்னா ஆம்பல் மலர்களை சாப்பிடுது. தென்னை மரங்கள் நல்லா தளைஞ்சு இருக்குது, அதாவது செழிப்பாக இருக்குது. பறவைகள் அங்கே இருக்கக்கூடிய மருது மரங்களில் ஒளி எழுப்பிக்கிட்டு இருக்குது. அங்கே அந்த பொய்கைகளில் பார்த்திங்கன்னா பூக்கள் பூத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் புலவர்கள் பாடக்கூடிய அளவுக்கு புகழுடையதாகவும் பயனுடையதாகவும் அந்த ஊர்கள் இருந்தன. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அங்கே இருந்த அரசன் கொஞ்சம் சரியில்லை. அப்போ அரசன் சரியில்லாதனால நீ என்ன பண்ண, அந்த நாட்டின் மீது படையெடுத்தாய். இப்போது அந்த நாடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அடுத்து புலவர் சொல்கிறார் பாருங்களேன். குமட்டூர் கண்ணனார் சொல்கிறாரு, இந்த அழகான நாடு, அந்த பகைவருடைய நாடு, அதனுடைய அழகு கெட்டு போகும்படி, அச்சம் தோன்றும்படி நீ கோபம் கொண்டு முற்றுகையிட்டதுனால இதுவரைக்கும் வெள்ளத்தில் தான் அந்த நாடு பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி உன்னுடைய போர் வெள்ளம், உன்னுடைய போர் அங்கே போனதுனால அந்த நாடே பொலி விளந்து போச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த விடத்தேரை என்று சொல்லக்கூடிய முள் மரங்கள் தான் வளர்ந்துருக்கு. இப்போ அங்கே முன்ன மாதிரி அங்கே நெய்தல் பூக்களோ அல்லது வயல்வெளிகளோ ஆம்பல் பூக்களோ அந்த மாதிரி கரும்போ எதுவுமே அங்கே இல்லை. எப்போ நீ அந்த அரசன் கொஞ்சம் உன்னை எதிர்த்து நடந்துக்கிட்டானோ அதனால் நீ கோபம் கொண்டு அந்த நாட்டை முற்றுகையிட்டதுனால அந்த நாடு இப்போ பொலி விளந்து போச்சு. முதல்ல வெள்ளம் அப்படிங்கிற அந்த இயற்கையினால தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்க வழிய மற்ற வகையில் அந்த ஊர் பாதிக்கப்பட்டதே இல்லை. ஆனால் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா முள்மரம் வளர்ந்து கிடக்குது. பேய்கள் அங்கே அலைஞ்சு திரியுது. அந்த அழகான அந்த செழிப்பான அந்த பகைவர் நாட்டில் பேய்கள் அலைந்து திரியுது. நெருஞ்சி முட்கள் அப்படியே வளர்ந்து கிடக்குது. புழுதி படிஞ்சு அந்த இடமெல்லாம் பாழாக போயிருச்சு, ஒன்றுமில்லாமல் போயிருச்சு. முன்னாடி ஆரவாரமாக இருந்த பொது மன்றங்கள், அங்கே மக்கள் சந்தோஷமாக அந்த பொழுதை கழிக்கிறதுக்காக மன்றங்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. அது அழிந்து மக்களுடைய மன எழுச்சியும் அழிஞ்சு போச்சு அந்த பகைவர் நாட்டில். பகைவர்கள் உடைய நாடு இன்னைக்கு நம்ம மனசே பார்த்து பதறக்கூடிய அளவுக்கு பாலிடங்களாக ஆகிவிட்டன. அப்போ ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த பகைவருடைய நாடு, அந்த பகைவருடைய அந்த பகைவருடைய நாடு இன்னைக்கு என்னவா போச்சு? உன்னுடைய முற்றுகையினால் நீ அந்த நாட்டை ஜெயிச்சதுனால அது எல்லாமே அழிந்து பாழ்பட்டு போய்விட்டன. ஆனால் நீ காத்த நாடு, உன்னுடைய சொந்த நாடு, ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு? வெறும் காடாக இருந்துச்சு. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற? அந்த காட்டையெல்லாம் தெய்வங்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக மாற்றிட்ட. அங்கே இருந்த சின்ன காடு, நீ இருந்த அந்த சின்ன காடெல்லாம் இன்னைக்கு, அதாவது உன்னால் அதை சரி செய்யப்பட்டு உன்னுடைய படை வீரர்கள் அணிகலன்கள் அணிந்த மகளிரோடு சேர்ந்து தங்கக்கூடிய இடங்களாக அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாறிடுச்சு. அப்போ ஒரு காலத்தில் வெறும் காடாக கிடந்தது. ஆனால் இன்றைக்கி உன்னுடைய முயற்சியால் அந்த காடெல்லாம் தெய்வங்கள் வாழக்கூடிய இடமா மாறிடுச்சு. சின்ன சின்ன காடெல்லாம் வீரர்கள் அணிகலன்கள் அணிந்த மகளிரோடு சேர்ந்து தங்கக்கூடிய இடங்களாக மாறிடுச்சு. அந்த பெரிய வழிகளெல்லாம் அந்த தெய்வங்களும் வீரர்களும் தங்கக்கூடிய இடங்களாக மாறிடுச்சு. அந்த வணிகர் குடிகளையும் அந்த காணியாளர் குடிகளையும் நீ பாதுகாத்ததுனால உனது நாட்டில் அந்த செவ்வாய் விண்மீன் சென்ற பக்கத்தே வெள்ளி மீன்கள் செல்லாமையால் மழை தேவைப்படும் காலங்களில் மேகம் மழையை பெய்விக்கும். அந்த இயற்கையில் அந்த கோள்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோள்களினுடைய இயக்கம் சரியாக இருக்குது. அந்த செவ்வாய் விண்மீன் சென்ற பக்கத்தே வெள்ளி விண்மீன் போகாதனால அந்த மழை எப்பப்போலாம் தேவையோ அப்பப்போவெல்லாம் அந்த நாட்டில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அங்கே நோய் துன்பம் இல்லை, பசி துன்பம் இல்லை. இதனால் பல வளங்களும் அங்கு பல வளங்களும் அங்கே பொழிந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையதாக உன்னுடைய நாடானது மாறிப்போனது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது இந்த பாடலில் அரசன் பகை நாட்டை எப்படி வென்றான் இல்லையா, அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த இமயவரம்ப நெடுஞ்சேரலாதன் பகை நாட்டை வென்ற திறம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகைவருடைய நாடு முன்னாடி எந்த அளவுக்கு வளமாக இருந்திருக்கு, அந்த பகை மன்னன் எதிர்த்ததுனால அந்த நாடு இந்த இமயவரம்ப நெடுஞ்சேரலாதனால் அழிவுக்கு ஆளானது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாரு.
அதற்கப்புறம் தன்னுடைய நாட்டை எப்படி அவன் உருவாக்கி இருக்கிறான். ஒரு காடா கிடந்த இடத்தையெல்லாம் ஒரு தெய்வம் விரும்பக்கூடிய இடமாகவும், அதே மாதிரி வீரர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு தங்கக்கூடிய அந்த ஒரு ஒரு சிறப்போடவும் அந்த நாட்டை வந்து உருவாக்கி இருக்கிறான். அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த அந்த சிறப்பான நல்லாட்சி அந்த அரசன் செய்கிறதுனால மழை தேவைப்படக்கூடிய காலங்களில் அது வந்து பெய்தது. மக்கள் நோய் துன்பம் இல்லாமல், பசி துன்பங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் பல வளங்களையும் பெற்று ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை இந்த பாடலில் குமட்டூர் கண்ணனார் வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒரு அருமையான பாடல் தான் இந்த பாடல். பூத்த நெய்தல் அப்படிங்கிற தலைப்பில் அமைஞ்சிருக்கு. இதில் இமயவரம்பன் நெடுஞ்சாரலாதனுடைய வென்றி சிறப்பும் தன்னுடைய நாடு காத்த சிறப்பும், அதான் வென்றி சிறப்பும் தன் நாடு காத்த சிறப்பும் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக்க நன்றி.